ஓம் நம சிவாய. உறங்கும் பாம்பு, சரியா? மயக்கம் போட்டு ஒரு பாம்புன்னு வச்சுக்கலாம். மயக்கம் கிடையாது, ஒரு உறக்கத்தில் இருக்கு. தான் எழுந்திருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு ஆழ்ந்த உறக்கம். யார் தன்னை எழுப்பவும் ஒரு இறந்த நிலைன்னு வச்சுக்கலாம். ஆனால் இறக்கல, இறந்த நிலையில் உள்ள ஒரு பாம்பு. அது எப்படி இருக்கும்? ஏறி அது மேல ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் தான், ரொம்பவே பக்தியான ஒரு விஷயம் தான். சிவபெருமான் கழுத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷ்ணு எம்பெருமான் படுத்து சைன குளத்தில் இருக்கும்போது அங்கேயும் பாம்பு தான் இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட பாம்பில் தன்னை தானே குறிப்பிடுவது எப்படி அப்படின்னா, நான் ஒரு உறங்கி கொண்டிருக்கக்கூடிய பாம்பு, ஆழ்ந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ப்பம் தான். என்ன வந்து என்ன பண்ணலாம், எல்லாரும் ஏறி மிதிச்சுட்டு கூட போகலாம். இல்ல ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் எனக்கு என்ன வேணும் இருந்துட்டே இருக்கலாம். நான் அசைகிறேன், அவங்க என்ன அசைக்கிறாங்க, நான் அசைகிறேன். ஆனா வந்து நான் எழுந்திருக்கிறேன். இந்த மாதிரியான குணத்துல தான் நல்லவர்கள் எல்லாம் இருப்பாங்க. நல்லவர்களுக்குள்ள ஒரு அருள், ஆழ்ந்த உறக்கம்னு நான் இங்க பாம்பு கிட்ட சொன்ன மாதிரி, பாம்பை பற்றி நான் ஒரு ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னு சொன்ன மாதிரி, இந்த நல்லவங்களுக்கு ஆழ்ந்த ஒரு அருள் இருக்கும். அந்த அருளை வைத்து கிட்டவர்கள் ஏறி மிதிப்பாங்க, அடிப்பாங்க, அவங்க இஷ்டத்துக்கு இவங்களை அசைத்து வைப்பாங்க, இவங்க எல்லாத்துக்கும் அசைந்து கொடுப்பாங்க, ஒரு உறக்கத்தில் இருக்கக்கூடிய பாம்பு மாதிரி. ஆனா இந்த நல்லவர்களான, இந்த நாகமான, உறங்கும் நாகமான சில நல்லவர்களான இவர்கள் எழுந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. பாம்பு அப்படின்னு தெரிஞ்சு ஒரு பயபக்தியும் இருக்கும், அதுல விஷமும் இருக்கும். எல்லாமே சரிசமமா, நன்மையும் தீமையும் சரிசமமா இருக்கு. இறைவன் கழுத்திலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து உறங்கி கொண்டிருக்கு அப்படின்னா, அது வந்து எழுந்து அது மேல் ஏறி ஆடுதான் செய்வார்கள் தீய நபர்கள். ஆனா எழுந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அந்த விஷம் கொஞ்சம் மற்றவங்க உடல்ல ஏறினாலும் என்ன ஆகும்? நல்லவர்கள் பிறருடைய நலன் கருதியே ஒரு அடங்கி ஒரு உறங்கக்கூடிய பாம்பாகவே வாழ்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா தீயவர்கள் எப்படி அப்படின்னா, அசையும் பாம்பு, ஒரு அசைந்து கொண்டே இருக்கும். பிறர் அசைக்கலாம் தேவையில்லை, மற்றவங்களும் அப்படியே ஓட வச்சிருவாங்க. இந்த அசைக்கூடிய பாம்பு அப்படிங்கிறது வந்து அவங்க வரையில எல்லாரையும் ஓட வச்சிருவாங்க, குத்திடலாம், விஷம் ஏறிடலாம், பிறர் கொண்டுடலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா நல்லவர்களாகிய உறங்கும் பாம்புகள் எப்பயுமே அவங்க வந்து உறக்கத்தில் ஆழ்ந்த அருள் என்னைக்கும் மாறாதுல, ஆழ்ந்த உறக்கமும் என்னைக்கும் எழாது. அப்படி எழும் எனில் தேவர்கள் மட்டுமே, தர்மப்படி இல்லாமல் தன்னை காயப்படுத்தியவர்கள், எத்தனையோ நாள் தன் மீது ஏறி சென்றவர்கள், இவங்களை மட்டுமே வந்து காயப்படுத்தும். ஆனால் கட்டாயம் அந்த ஆழ்ந்த அருள், அந்த ஆழ்ந்த ஒரு உறக்கத்தில் உள்ள நாகத்திற்கு கொஞ்சம் பொறுமை இருக்கு. அதற்கு முன்னரே தீயவர்கள் தன்னால் விலகி விட வேண்டும். ஒருத்தவங்க வந்து உறக்கத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு அருள்ல அமைதியா இருக்காங்க அப்படின்னு சீண்டி பார்க்க கூடாதுல. அவங்க இருந்தா என்ன ஆகும் அப்படின்றத மனதில் வைத்து தீயனவர்கள் செயல்பட வேண்டும். இல்லை என்றால் அது பாதிக்கப்பட போது அவங்க தான். ஆனா அசையும் பாம்பாய் கிடையாது, தீயவர்கள் போல் அசையாத பாம்பாய் அமர்ந்த இடத்தில் அப்படியே வீழ்ந்த இடத்தில் வீழ்ந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல நபர்கள் இறைவன் அருளினால் அமைதியாக இருக்காங்க. அவங்க எனக்கு இழப்போறதும் இல்லை. அப்படி இழந்தால் இவர்கள் இழப்போவது கிடையாது. எதிராளி வந்து எழுவதற்கான வாய்ப்பே கிடையாமல் அழிந்துதான் போக வேண்டும். ஓம் நம சிவாய்.